அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. 33வது அத்தியாயம் 56வது வசனத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து ஓதுங்க அப்படின்னு என்ன ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் ஆண்டவன் வந்து சொல்கிறான். அதாவது ஸலவாத்துங்கிறது எப்படின்னா, ரசூல்லா மீது சாந்தியும் அபிவிருத்தியும் ஏற்படட்டும். யார் மாதிரினா, இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியும் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியும் அவங்களோட குடும்பத்தினர் மீது எப்படி சாந்தியும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி கொடுத்தியோ, அதே போல் ரசூல்லா மீதும் சாந்தியும் அபிவிருத்தியும் ரசூல்லா மீதும் அவங்களுடைய குடும்பத்தினர் மீதும் வழங்கு அப்படிங்கிறது அர்த்தம் புரிஞ்சு நம்ம தொழுகையில் ஸலவாத் ஓதுறோம்ல, அந்த ஸலவாத்தை அதுதான் தலை சிறந்த ஸலவாத்து. அதனால் அர்த்தம் புரிஞ்சு ஸலவாத்து ஒரு தடவை ஓதுனா, ஒரு தடவை ஓதும்போது 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உங்கள் மீதும் அமைதியும், உங்கள் மனசும் அமைதியாயிரும். உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஸலவாத்து ஓதுறதுனால. அதனால் அர்த்தம் புரிஞ்சு ரசூல்லா மீது ஸலவாத்து ஓதுங்க. உங்களுக்கு உங்கள் மனசும் அமைதி, நீங்கள் ரசூல்லா மீது அமைதியும் எண்ணற்ற நன்மைகள் கேட்குறதுனால உங்களுக்கும் அமைதியும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். என் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு 36வது வசனத்தை படித்து பார்த்து அர்த்தம் புரிஞ்சு சொல்லுங்கள். அர்த்தம் புரிஞ்சு உணர்ந்து நீங்கள் வந்து ஸலவாத்து ஓதணும், அதுதான் முக்கியம். சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு முதல்ல அந்த 36வது வசனத்தை படிங்க.